Dear 12th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். எக்ஸசைஸ் நம்பர் 7.5ல எல் ஹாஸ்பிட்டல் ரூலில் கொஞ்சம் வில்லங்கமான சம்ஸ், நல்லா படிக்கிற பசங்களே மிஸ்டேக் பண்ணுற மாதிரி சில சம்ஸ் இருக்கும். அதில் இந்த 5 சம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்த்துட்டு போகணும். 2 மார்க்ஸாக 3 மார்க்ஸில் லாக் ஆகிட போகிறீங்க. இந்த ஃபஸ்ட்டு சம் ரொம்ப வில்லங்கமான சம். அதே மாதிரி இந்த சம் திருப்பி போட்டால் இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி வந்துக்கிட்டே இருக்கும். இது ரெண்டும் ரொம்ப வில்லங்கமான சம். இது ஷோ தட் சம். இதில் லிமிட்ஸ்லேயே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஷோ தட் சம். இது மல்டிப்ளிகேஷன் இருக்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நியூமரேட்டர் டினாமினேட்டர் போட்டுக்கணும். இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாக வர மாதிரி இருக்கும். சிம்பிளை பண்ணும்போது ஈஸியாக வந்துடும். ஆனால் இந்த ஃபஸ்ட்டு 2 பேர் நல்லா பார்த்துங்க. லிமிட்ஸ் எக்ஸ் டர்ன்ஸ் டு 0 sin x by x ஸ்கொயர். sin 0 போட்டிங்கன்னா இட் பிகம் 0. எக்ஸ் ஸ்கொயருக்கு 0 போட்டிங்கன்னா 0 ஸ்கொயர் இஸ் 0. இப்போ 0/0 ஃபார்முக்கு வந்துடும். உடனே எல் ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்ண போகிறீங்க. லிமிட் எக்ஸ் டர்ன்ஸ் டு 0 சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x, எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. இப்போ 0 போட்டிங்கன்னா cos 0 இஸ் 1, 2 into 0 is 0. உங்களுக்கு என்ன டெம்ப்ட் ஆகுனா இன்ஃபினிட்டி போட்டு சம்ம மூடிடலாம் அப்படின்னு தோணும். ஆனால் இது போடக்கூடாது. இது மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன் போடக்கூடாதுன்னா இந்த சம் 2ஆக பிரிக்கணும். ஏன் சார் 2ஆக பிரிக்கணும்? லிமிட் எக்ஸ் டர்ன்ஸ் டு 0 cos x by x. லிமிட் எக்ஸ் டர்ன்ஸ் டு 0 cos x by x. வேணா ஃப்ரண்ட்டில் 2 போட்டுக்கலாம். 1/2 ஃப்ரண்ட்டில் எடுத்து போட்டுக்கிறேன். இந்த டினாமினேட்டரில் இருந்த 1/2, அதே மாதிரி இந்த டினாமினேட்டரில் இருந்த 1/2 தூக்கி வெளியில் போட்டுக்கிறேன். 1/2. ஏன் சார் 2ஆக பிரிச்சுட்டீங்க இந்த சம்மை? இங்கே பாருங்கள், நெகட்டிவ் பாசிட்டிவ், ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட்டாக பிரிக்கிறேன். ஏன் சார் 2ஆக பிரிச்சிருக்கிறீங்க அப்படின்னா நல்லா தெரிஞ்சுங்க. 1/x டயக்ராம் வரைஞ்சிங்கன்னா இப்படி இருக்கும். 1/x டயக்ராம் வரைஞ்சிங்கன்னா இப்படி தான் இருக்கும். எக்ஸ் டர்ன்ஸ் டு 0 மைனஸ்னா இந்த சைடு. இதில் பார்த்தீங்கன்னா 1/0 வேல்யூ -∞. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ் டர்ன்ஸ் டு 0 ப்ளஸ்னா இந்த சைடு. அப்போ 1/x வேல்யூ +∞. 0 கிட்ட நெருங்கும்போது அவன் +∞ இருப்பான். -0 கிட்ட நெருங்கும்போது -∞ இருப்பான். இது 0 சைடு, இது 0 சைடு. அதனால் இந்த சைடு வரும்பொழுதும் 0 வரும்போது இவன் என்ன ஆகிடுவான்னா 1/0 மாதிரி 1/0 என்னும் போது 1/x வேல்யூ என்ன மாறிடுனா உங்களுக்கு -∞ மாறிடும். 1/2 into -∞ மாறிடும். ஆனால் இங்கே 0 என்ன வேணா +∞ மாறிடும். இதான் 1/x கர்வ். 1/x cos x முடிச்சிடுங்க. cos 0 போட்டிங்கன்னா 1 ஆகிடும். cos 0 போட்டிங்கன்னா 1. அதனால 1/x கர்வ் இப்படி தான் இருக்கும். பாசிட்டிவ் சைடு ஆஃப் 0க்கு வரும்போது +∞ போயிடும். நெகட்டிவ் சைடு வரும்போது -∞ வந்ததுனால இது ரெண்டும் வித்தியாசமான ஆன்சர் வருது. லிமிட்ஸில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு வித்தியாசமான ஆன்சர் வந்துச்சுன்னா லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அதனால் இந்த சம் முடிஞ்சு போச்சு. லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அதனால் இந்த சம்முக்கு ஆன்சர் கிடையாது. டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அதனால் இங்கே 0 சப்ஸ்டியூட் பண்ணி cos 0 1, 2 into 0 போட்டு 1/0 இன்ஃபினிட்டி போட்டு முடிச்சிடாதீங்க. மார்க் கிடைக்காது. சம்மை 2ஆக பிரிக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட், ரைட் ஹேண்ட் சைடு லிமிட். 1/2 வெளியில் எடுத்துட்டு 1/x லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட்டில் -∞ ஆகிடும். 1/x பாசிட்டிவ் லிமிட்டில் உங்களுக்கு, அதாவது ரைட் ஹேண்ட் சைடு லிமிட்டில் +∞ ஆகிடும். சின்ஸ் தே ஆர் நாட் ஈக்குவல், டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் வரதுனால லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட்டும் ரைட் ஹேண்ட் சைடு லிமிட்டும் ஈக்குவலாக வரதுனால லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் என்ற கான்செப்டுக்கு போயிடுவீங்க. வில்லங்கமான சம் மிஸ் பண்ணிடாதீங்க. இது என்ன சார்? இன்ஃபினிட்டி போட்டிங்கன்னா e∞. இங்கே போய் போட்டாலும் இன்ஃபினிட்டி தான் வரும். அதனால் இதுக்கு ஆன்சர் வராது. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா m into x⁻m−1 வரும். திருப்பியும் போட்டிங்கன்னா e⁻x தான் இருக்கும் நியூமரேட்டரில். x⁻m டிஃபரன்ஷியேட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூட் பண்ணாலும் அகெயின் இன்ஃபினிட்டி தான் வரும். இன்னொரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணால் m into m−1 x⁻m−2 வரும். அகெயின் டிஃபரன்ஷியேட் பண்ணால் m into m−1 x⁻m−3 வரும்.
அதாவது எம்மோட வேல்யூ இந்த பக்கம் இறங்கிக்கிட்டே வரும் ஒன்று ஒன்றா. அப்போ m இன்ட்டு m-1 இன்ட்டு m-2 இன்ட்டு அதாவது m-2 இந்த பக்கம் வந்துடும். m-2 இன்ட்டு x மைனஸ் x பவர் m-3 இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கினே போகணும். m டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கினே போனீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் x பவர் 1 வரும். அதையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1 ஃப்ரண்ட்டில் வந்துடும், x 1ஆக மாறிடும். அதனால் இந்த எல்ஹாஸ்பிட்டல் ரூல் இந்த சம்மில் m டைம்ஸ் பண்ணணும். m டைம்ஸ் எக்ஸாம்லலாம் போட்டு காட்ட முடியாது. திருப்பி ஏன்னா m வந்து 100னா 100 டைம்ஸ் போட்டாகணும், m 1000னா 1000 டைம்ஸ் போட்டாகணும். m என்ன வேல்யூன்னு தெரியாது. அதனால் நீங்கள் என்ன செஞ்சுருங்கன்னா லிமிட் x டர்ன்ஸ் டு இன்ஃபினிட்டி e பவர் x பை e பவர் x டிஃபரன்ஷியேட்னா e பவர் x தான் ஒரு m டைம்ஸ் பண்ணாலும். ஆனால் x பவர் m என்ன m இன்ட்டு m-1 m-2 திருப்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ண இந்த மாதிரி ரெடியூஸ் ஆகிட்டே வந்து எக்ஸும் காணாமல் போயிடும். அப்போ m இன்ட்டு m-1 இன்ட்டு m-2 தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா m ஃபேக்டோரியல்னு சொல்லுவோம். அப் டு 1 வரைக்கும் வந்துடும். அப் டு 1 வரைக்கும் வந்துச்சுன்னா m ஃபேக்டோரியல்னு சொல்லுவோம். அதனால் இது என்ன மாறினா m ஃபேக்டோரியலாக மாறிடும். இந்த இடத்துல மட்டும் நீங்கள் என்ன எழுத போகிறீங்கன்னா அப்ளை எல்ஹாஸ்பிட்டல் ரூல் m டைம்ஸ். எத்தனை டைம்ஸ்? m டைம்ஸ். இதெல்லாம் கொஞ்சம் வில்லங்கமான சம். m டைம்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் m ஃபேக்டர் வரும். இன்ஃபினிட்டி போட்டிங்கன்னா e பவர் இன்ஃபினிட்டி இஸ் இன்ஃபினிட்டி. அப்போ இன்ஃபினிட்டி பை m ஃபேக்டர் பிகம்ஸ் infinity is your final answer. அப்போ இதில் no solution. இதில் பார்த்தீங்கன்னா m factor என்ற ஒரு புது விஷயம் வரும். அதுக்கு அடுத்தது இங்கே 0 போட்டிங்கன்னா cos 0 1 again cos 0 1 1 minus 1 0 ஆகிடும் உங்களுக்கு. இப்போ இதுக்கு ஆன்சர் வராது. again apply எல்ஹாஸ்பிட்டல் ரூல் லிமிட் theta turns to 0 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும். மைனஸ் காஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ப்ளஸ்ஸாக மாறிடும். sin m theta into m ஃப்ரண்ட்டில் m வரும். அதேமாதிரி இது 0 ஆகிடும். காஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். சைன் என் தீட்டா ஃப்ரண்ட்டில் ஒரு n வரும். இந்த m பை n வெளியில் எடுத்துடலாம் இஸ் ஈக்குவல் டு 1. ஆஃப்டர் திஸ் இதில் இருக்கிற m வெளியில் எடுத்துருங்க, n வெளியில் எடுத்துருங்க. சைன் தீட்டா டர்ன்ஸ் டு 0 வெறும் சைன் ஆஃப் m தீட்டா இருக்கும். நமக்கு இங்கே என்ன இருக்குன்னா சைன் ஆஃப் n தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. அகெயின் நான் என்ன பண்ண போகிறேன்னா எல்ஹாஸ்பிட்டல் இங்கே 0 போட்டிங்கன்னா சைன் 0 0 ஆகிடும். இங்கே போட்டாலும் சைன் 0 0 ஆகிடும். ஏன்னா தீட்டாக்கு இங்கே 0 போடும்போது 0 ஆகிடும். சைன் 0 சைன் 0 0 பை 0 தான் வரும். அதனால் வராது. அகெயின் எல்ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணுங்கள். லிமிட் தீட்டா டர்ன்ஸ் டு 0 சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா காஸ் m தீட்டா அப்புறம் m தீட்டா டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ஒரு m வெளியில் வந்துடும். சைன் n தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா காஸ் n தீட்டா டிஃப்ரென்ஷியேட் அகெயின் ஒரு n வந்துடும் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ 0 சப்ளேட் பண்ணிங்கன்னா m இன்ட்டு 0 இஸ் 0 காஸ் 0 1 காஸ் 0 1 ஆகிடும். அப்போது வெளியில் ஒரு m பை n இருக்குது, உள்ளார ஒரு m பை n வரும் இஸ் ஈக்குவல் டு 1. m இன்ட்டு ms m ஸ்கொயர் பை n ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா m ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு n ஸ்கொயர். ரூட் எடுத்திங்கன்னா m இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் n இஸ் யுவர் ஃபைனல் ப்ரூஃப். ஓகே, இப்போ இந்த சம்முக்கு வரலாம் நம்ம. லிமிட் இங்கே 0 போட்டிங்கன்னா இங்கே 0, இங்கே 0 போட்டிங்கன்னா இன்ஃபினிட்டி ஆகிடும். இப்போ 0 இன்ட்டு இன்ஃபினிட்டி ஃபார்ம் ஆகிடும். அல்லது இதை இப்படி எழுதிக்கலாம் நீங்கள் லிமிட் log x நியூமரேட்டர்லேயே இருக்கட்டும், இது 1 பை எக்ஸ்ன்னு போட்டுங்க. லிமிட் எக்ஸ் டர்ன்ஸ் டு 0 ப்ளஸ். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் நான். லிமிட் எக்ஸ் டர்ன்ஸ் டு 0 ப்ளஸ் லாகை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 பை எக்ஸ். அகெயின் இங்கே ஒரு 1 பை எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர். ரெசிப்ரோக்கல் மாற்றி போட்டுக்கிறேன். லிமிட் எக்ஸ் டர்ன்ஸ் டு 0 ப்ளஸ் 1 பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பை 1 எக்ஸ்ட்ரா ஒரு மைனஸ். லிமிட் ஆஃப் எக்ஸ் டர்ன்ஸ் டு 0 ப்ளஸ் மைனஸ் எக்ஸ் வந்துடும். நீங்கள் 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யுவர் ஃபைனல் ஆன்சர் வில் பி 0. அடுத்து இங்கே 1 போட்டிங்கன்னா லாக் 1 மைனஸ் 1 வந்துடும். லாக் 0 இன்ஃபினிட்டி வந்துடும் உங்களுக்கு. காட்டு பை இன்ட்டு 1 போட்டிங்கன்னா காட் பை அகெயின் இன்ஃபினிட்டி வந்துடும். அதனால் நம்ம டைரெக்டாக எல்ஹாஸ்பிட்டல் ரூல் போகலாம். நம்ம எக்ஸ் டர்ன்ஸ் டு 1 மைனஸ் லாகை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 மைனஸ் 1 பை எக்ஸு, லாகை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 பை 1 மைனஸ் எக்ஸ். மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அகெயின் யூ வில் பி கெட்டிங் மைனஸ் 1. காட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் கொசிகன் ஸ்கொயர். காட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் கொசிகன் ஸ்கொயர். மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் பை எக்ஸ். அகெயின் பை எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் அகெயின் அ பை. இந்த மைனஸ் மைனஸ் நம்ம கேன்சல் பண்ணிடலாம் நம்ம. அப்போ லிமிட் எக்ஸ் டர்ன்ஸ் டு 1 மைனஸ் நம்மளுக்கு பேலன்ஸ் 1 மைனஸ் எக்ஸு. கொசிகன் ஸ்கொயர் கேன் பி ரிட்டன் as 1 பை சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை எக்ஸ். சைன் ஸ்கொயர் மாற்றிக்கலாம் பை எக்ஸ். சைன் ஸ்கொயர் பை எக்ஸ். இங்கே டினாமினேட்டரில் இருந்த பை அப்படியே இருக்கட்டும், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதை ரெசிப்ரோக்கலாக மாற்றினீங்கன்னா லிமிட்
x turns to 1 minus ரெசிப்ரோக்கலாக போச்சுன்னா மேலே sin ஸ்கொயர் பை எக்ஸ் ஆகிடும், கீழே உங்களுக்கு வெறும் பை மட்டும் இருக்கும் உங்களுக்கு, ரைட்டா? பை இந்த 1 மைனஸ் எக்ஸ் உங்களுக்கு கீழே வந்துடும் 1 மைனஸ் எக்ஸ். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா அகெயின் 1 போட்டிங்கன்னா என்ன ஆகுன்னா sin பை எக்ஸ். அதனால் இதை sin 1 போட்டிங்கன்னா இந்த இடம் என்ன ஆகுன்னா உங்களுக்கு 0 ஆகிடும். இங்கே 1 மைனஸ் 1 0 ஆகிடும். அகெயின் இது 0/0 ஃபார்ம் தான் வரும் உங்களுக்கு. இதை சிம்பிளிஃபை பண்ணாலும் 0/0 ஃபார்ம் தான் வரும். ஆல்ரெடி சொல்லிட்டோம் நம்ம இந்த இடத்துல டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு இந்த கொசிகன் ஸ்கொயரை மட்டும் மேலே கொண்டு போயிடுங்க. அது அகெயின் நம்ம லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா லிமிட் எக்ஸ் டர்ன்ஸ் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2 sin எக்ஸ் 2 sin பை எக்ஸ் காஸ் பை எக்ஸ். பவருக்கு முதல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், பவரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2 முன்னாடி வந்துடும் sin பை எக்ஸ் காஸ் பை எக்ஸ். அதுக்கு அடுத்தது பை எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் யூ வில் பி கெட்டிங் பை, எக்ஸ்ட்ரா ஒரு பை. அது இல்லாமல் டினாமினேட்டரில் ஒரு பை இருக்கும். 1 மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 0 மைனஸ் 1 வரும் உங்களுக்கு. இந்த இடத்துல 1 போய் சப்ஸ்டியூட் பண்ணும்போது காஸ் பை வந்துடும், காஸ் பை 0 ஆகிடும். we will be getting 0 by anything. Your final answer will be 0. Okay, thank you.